கையில் 1000 ரூபாய் பணமும் உங்கள்கிட்ட டைமும் இருந்துச்சு அப்படின்னா திருச்செந்தூர் வந்து போயிட்டு வந்துடுங்க. நான் திடீர்னு முடிவு பண்ணி திருச்செந்தூர் கிளம்பிட்டேன். நான் பஸ்ஸில் தான் போனேன். அங்கே போய் இறங்கும்போது விடிய காலம் 4 மணி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து ஃபேமிலியோடு போகிறீங்க அப்படின்னா வந்து ட்ரெயினில் வந்து போகலாம். போன உடனே வந்து அங்கே ரூம் எதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிடுங்க. ஏன்னா லக்கேஜ்லாம் வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ரொம்ப சிரமப்பட்டேன். சரி, வேலையாக போனோடனே மொட்டை எடுத்துகிட்டு கடலில் வந்து குளிக்க போயிட்டேன். கொஞ்சம் நேரம் ஜாலியாக வந்து கடலில் குளிச்சுட்டு சன்ரைஸ் ஆச்சு. சன்ரைஸும் பார்த்துட்டு சன்ரைஸ் ஆகும்போதே திருச்செந்தூர் முருகன் கோயிலை பார்க்குறது அவ்வளோ அற்புதமாக இருந்தது. சாமி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் வந்து க்யூவில் நின்றுட்டுருக்காங்க. நான் போகும்போது சரியான கூட்டங்க. கிட்டத்தட்ட நான் சாமி பார்க்குறதுக்கு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வந்து ஆச்சு. சாமி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நான் அப்படியே வந்து கிளம்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ராவல் அண்ட் கண்டென்ட் வீடியோஸுக்கு நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.